இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கறத தாண்டி செய்யக்கூடாத செயல்கள் தான் நிறையவே இருக்கு. புது வருஷம் 2025 நமக்கான வருஷமா இருக்கணுமா இருந்தா சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களை யாராவது கணக்கெடுக்கலையா? நீங்க திரும்பி பார்க்காதீங்க. உங்களை பத்தி யோசிக்காதவங்களை பத்தி நீங்க கொஞ்சம் கூட நினைக்காதீங்க. எக்காரணத்துக்காகவும் அன்புக்காக யார்கிட்டயுமே கெஞ்சாதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, சரியான மரியாதை கிடைக்கல, அன்பு கிடைக்கல, ஏன் உங்களை அவங்க வேல்யூ பண்ணலன்னு சொன்னா சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம ஜஸ்ட் வாக் அவே. எப்பவுமே வாங்குற நபரா இருக்காம அதிகமா கொடுக்கற நபரா இருக்கணும். அது அன்பா இருக்கட்டும், அடியா இருக்கட்டும், இவ்வளவு ஏன் ஆப்பா கூட இருக்கட்டுமே, நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அதிகமா கொடுக்கணும். தேவைக்கு அதிகமா யார்கிட்டயுமே எந்த ஒரு விஷயம் பத்தியுமே சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தர வேண்டிய மரியாதைய சரியா யாரும் தரலையா, தயவு செய்து அந்த இடத்துல இருக்காம அப்பவே கிளம்பிடுங்க. அழையா விருந்தாளியா யாரோட வீட்டுக்கும் போகாதீங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி எப்ப எங்க வீட்டுக்கு வர போறீங்க, வாங்க வாங்கன்னு யாராவது ஒருத்தர் நச்சரிச்சாலும் கூட அடிக்கடி ஒருத்தரோட வீட்டுக்கு போகவே போகாதீங்க. எப்ப பார்த்தாலும் மத்தவங்க பத்தி கிசு கிசு பேசி அதுல சந்தோஷப்படாதீங்க. அது மூலமா மத்தவங்களை சந்தோஷப்படுத்தாதீங்க. இந்த உலகத்துல உங்களோட சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எப்பவுமே உங்கள இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க வாயிலிருந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் வருதோ அதை வச்சுதான் ஒருத்தர் நீங்க எப்படியாப்பட்டவங்க அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ணுவாங்க. சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் குள்ள நீங்க போக கூடாதா இருந்தா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசுறதுக்கு முதல்ல நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபீஸ் போறதா இருக்கட்டும், வெளியில ஒரு ஃபங்க்ஷன் போறதா இருக்கட்டும், சும்மா கேஷுவலா நடந்து போறதா இருக்கட்டுமே, உங்களோட ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சுத்தமா துவைச்சு நீட்டா அயன் பண்ணி வியா பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஆடை தான் நீங்க யார் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு சொல்லும். உங்களோட நேரம் ரொம்ப ரொம்ப பொன்னான ஒரு நேரம். அது யாருக்காகவும் எக்காரத்துக்காகவும் வீணாக்காதீங்க. உங்களுடைய கோல்ஸ் அடையறதுக்காக எப்பவுமே உங்களை நீங்க பிஸியாவே வச்சிருங்க. காசு செலவழிக்கிறதுக்கு முதல்ல அதை அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வழியை நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா அதிகமா சம்பாதிக்கணும். நம்ம செலவழிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்காக நம்ம செலவழிக்கணும். இந்த புது வருஷத்துல என்ன நீங்க செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்ணுங்க. அந்த நல்லது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய விஷயங்களா மட்டுமே இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. இந்த 2025ல நான் சொன்னதை தாண்டி என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும், கமெண்ட்ல சொல்லுங்க பாஸ்.